ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் டிஃபன் அடையும் அது உரப்படையும் அவியலும் செஞ்சுருக்கேன். இந்த அவியல் நான் பூசணிக்காய் மட்டும் போட்டு செய்யலாம், அல்லது எல்லா காயும் கலந்து கூட செய்யலாம். நான் ஒரு பூசணிக்காய் பெருசாக வாங்கி அது கொஞ்சம் பரங்கிக்காய், அதோட பீன்ஸு, கேரட்டு, இதில் நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம், வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை மூடி தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு இந்த காயை ஒன்று ஒன்றா வேக வச்சுப்போம். சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு கேரட்டு, பரங்கிக்காய் எந்தெந்த காய் லேட்டாக வேகுமோ அதெல்லாம் முன்னாடி சேர்த்துரும். அடுத்தது பீன்ஸ் சேர்த்துட்டு, இந்த பூசணிக்காய் கொஞ்சம் பிஞ்சாக தான் எனக்கு கிடச்சிது, அதனால் இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இது இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஏன்னா நீங்கள் தனியாக பூசணிக்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுமாரி கலந்து கூட நீங்கள் காய்கறிகள் கலந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அடைக்கும் நல்லாயிருக்கும். அதோட நம்ம தினம் லஞ்சுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இது நல்லா வேகட்டும். இதுக்கு கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காமல் அவியல் ஒயிட் கலரில் கூட இருக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு காட்டுறேன். அடுத்தது நம்ம இதை அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய், சின்னதாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிப்போம். அரைச்சிட்டு இந்த காய் வேகுது பாருங்கள், அதோடய நம்ம கலந்துக்கலாம். இதோட கெட்டி தயிர் 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த அவியலுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இதோட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துப்போம். 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரித்து எடுத்து இந்த அவியலோடு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த அவியல் நல்லா வெந்து காய்கறிகள்லாம் வெந்து இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கெட்டி தயிராக வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து இந்த தயிரை சேர்த்துப்போம். நீங்கள் உடனே சூட்டோடு சேர்க்கும்போது இந்த தயிர்லாம் கெட்டி தயிர்லாம் மோர் மாதிரி ஆகிடும், அவியல் ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இதோட நான் சேர்த்துட்டு இப்போ தாளித்ததையும் இதோட கொட்டிடுறேன். இப்போ அடையும் ரெடி ஆகிடுச்சி. அடை நான் இதை தட்டிட்டேன். நான் உரப்படை அதுக்கு சைடிஷ்ஷாக தான் இதை நான் வச்சுருக்கேன். நான் இப்போ அடைக்கும் அவியலும் ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலை டிஃபன் ரொம்ப ஹெல்த்தியானது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.